FCRA சட்டத்திருத்தம் மற்றும் வெளிநாட்டு நிதி கட்டுப்பாடுகள் குறித்து நாம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்தியாவில் இயங்கி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதி உதவிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட முக்கியமான சட்டமே வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டமாகும். சமீப காலமாக இச்சட்டத்தில் கொண்டுவரப்படவுள்ள திருத்தங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து நாடு தழுவிய அளவில் பல்வேறு விவாதங்களும் அரசியல் கருத்து பரிமாற்றங்களும் எழுந்துள்ளன. குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றும் சிறுபான்மையின அமைப்புகளின் சொத்துக்களை அரசு நிர்வகிக்கவோ அல்லது கையகப்படுத்தவோ முயல்கிறது என்ற செய்திகள் பரவலாக விவாதப் பொருளாக மாறியுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளிநாட்டு நிதியின் பயன்பாடு குறித்து மிக முக்கியமான கேள்விகளை முன்வைத்தார். வெளிநாட்டிலிருந்து வரும் ஒவ்வொரு $100 நிதியிலும் வெறும் $30 மட்டுமே உரிய இலக்கையோ அல்லது அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களையோ சென்றடைகிறது. மீதமுள்ள $70 எங்கே போகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் FCRA உரிமம் பெற்ற நிறுவனங்களின் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி சுமார் 14,000 தன்னார்வ நிறுவனங்கள் முறைப்படி இயங்கி வரும் நிலையில் விதிகளை மீறியதால் 25,000 நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 15,000 நிறுவனங்களின் உரிமங்கள் காலாவதியாகி புதுப்பிக்கப்படாமல் உள்ளன. மேலும் அனைத்து தொண்டு நிறுவனங்களும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களது FCRA பதிவை முறைப்படி புதுப்பிக்க வேண்டும். கல்வி, பண்பாடு, சமயம், மருத்துவம், சுகாதாரம் அல்லது சமூக நலன் என எந்த துறைக்காக நிதி பெறப்படுகிறது என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் பெறப்பட்ட நிதி குறிப்பிட்ட அந்த துறைக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்து வரும் ஒவ்வொரு டாலரும் மற்றும் யூரோவும் எவ்வாறு எதற்காக செலவிடப்பட்டது என்பதற்கான முறையான தணிக்கை அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள் அல்லது பள்ளிகள் கட்ட பெறப்படும் நிதியை கொண்டு நிறுவன நிர்வாகிகள் அல்லது மதகுருமார்கள் சொகுசு வாகனங்கள் வாங்குவதோ அல்லது தனிப்பட்ட சொத்துக்களை வாங்குவதோ முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. தொண்டு நிறுவனங்களை மூடிவிட்டு அந்த நிதியில் வாங்கிய சொத்துக்களை தனிநபர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை தடுக்கவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் கதறுகிறது. ஒருவேளை அவர்களுக்கு நெருங்கியவர்கள் சட்டவிரோதமாக பணம் பெறுகிறார்களோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சமூக வளர்ச்சி மற்றும் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்கு வெளிநாட்டு நிதி உதவிகள் உறுதுணையாக இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை. எனினும் அந்நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதும் சட்டவிரோத பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்துவதும் ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானதாகும்.